ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்த அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள், MLAக்கள், நிர்வாகிகள் என பலரும் விலகி வருகின்றனர். இதனால் அதிமுக அமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையை பழனிசாமி மேற்கொண்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் திடீரென ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களும் பங்கேற்றனர். செங்கல்பட்டு, புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசிய பழனிசாமி, கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும், தொண்டர்கள் பக்கமாக பலமாக உள்ளதாக கூறியுள்ளார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அனைவருக்கும் உரிய பங்களிப்பு வழங்கப்படும், குறிப்பாக பெண்களுக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கப்படும் என பழனிசாமி கூறியதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்குள் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள மதுராந்தகம், விராலிமலை தொகுதி வருவதால் அங்குள்ள நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து மாலை வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பழனிசாமி. அப்போது தேர்தலில் அதிமுக, திமுக இடையேதான் போட்டி என நினைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் தாவேகாவை கணிக்க தவறிவிட்டதாகவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சினிமா மோகத்தில் இளைஞர்களும் பெண்களும் தங்களது பெற்றோரை வலியுறுத்தி தாவேகாவுக்கு வாக்களிக்க வைத்துள்ளனர். மாவட்டந்தோறும் இளைஞர், இளம் பெண்கள் பாசறையை சீர்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. அதிமுக தந்த திட்டங்களை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசிப்பேன் என்றும் விரைவில் மக்களை சந்திப்பேன் என்றும் பழனிசாமி பேசியுள்ளார்.